டாக்டர் ஸ்மித் தீவிர சிகிச்சை பிரிவில் அவரைச் சுற்றி வரும்போது இயந்திரங்களின் பீப் மற்றும் கிருமிநாசினியின் மெல்லிய வாசனை காற்றை நிரப்பியது. நோயாளிகளின் உயிரைக் காப்பாற்றும் முயற்சியில் மணிக்கணக்கில் இடைவிடாமல் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளால் ஏதோ ஒரு செயலிழந்துவிட்டது என்ற உணர்வை அசைக்க முடியவில்லை. மருத்துவமனை மர்மமான செயலிழப்புகளை அனுபவித்து வருகிறது, மேலும் யாரோ உபகரணங்களை நாசப்படுத்துகிறார்கள் என்று அவள் சந்தேகிக்க ஆரம்பித்தாள். அவள் நோயாளிகளை பரிசோதித்தபோது அவர்களில் ஒருவர் தட்டையாக இருப்பதை கவனித்தார். அவள் அவன் பக்கம் விரைந்து சிபிஆர் செய்ய ஆரம்பித்தாள், ஆனால் அது மிகவும் தாமதமானது. நோயாளி இறந்துவிட்டார். டாக்டர் ஸ்மித் பேரழிவிற்கு ஆளானார். அவருடைய மரணத்தில் செயலிழந்த உபகரணங்களின் பங்கு இருந்ததா என்று அவளால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அவர் மேலும் விசாரிக்க முடிவு செய்து மருத்துவமனையின் பராமரிப்பு பதிவுகளை மதிப்பாய்வு செய்யத் தொடங்கினார். அவள் கண்டுபிடித்தது அதிர்ச்சியளிக்கிறது. வேண்டுமென்றே நாசவேலையின் ஒரு மாதிரி மருத்துவமனையின் நிர்வாகத்தின் மேல் சென்றது. மேலும் உயிர்கள் பலியாவதைத் தடுக்க வேகமாகச் செயல்பட வேண்டும் என்பதை டாக்டர் ஸ்மித் அறிந்திருந்தார். அவள் ஆதாரங்களைச் சேகரித்து மருத்துவமனையின் எதிர்கொள்ளச் சென்றாள். ஆனால் அவள் அவரது அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது அவன் முகத்தில் ஒரு பாவச் சிரிப்புடன் அவன் மேசைக்குப் பின்னால் அமர்ந்திருப்பதைக் கண்டாள். மருத்துவமனை உண்மையில் ஒரு புதிய வகை மருத்துவ பரிசோதனைக்கான சோதனைக் களம் என்றும் நோயாளிகள் வெறும் கினிப்பன்றிகள் என்றும் அவர் அவளுக்கு வெளிப்படுத்தினார். டாக்டர் ஸ்மித் திகிலடைந்தார். அவள் வெளியேறத் திரும்பியபோது அவள் கழுத்தில் கூர்மையான வலியை உணர்ந்தாள். அவள் கீழே பார்த்தபோது அவள் தோலில் ஒரு ஊசி ஒட்டிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். எல்லாம் கருமையாகிவிட்டன. அப்போது அவள் காதில் கிசுகிசுக்கும் CEO-வின் குரல் கேட்டது, "நீங்கள் இப்போது ஒரு நோயாளி."